அண்ணி சண்டை போட்டு நிறுத்துங்க நீ. பாருங்க குழந்தை, நீங்க கேள்வி கேக்குறதா இருந்தா நான் சும்மா இருக்கேன். இவ ஏதாவது கேட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். அது எப்படி? நான் தான் இங்க ஷோவே நடத்துறேன் இன்னைக்கு. நான் தான் ஆங்கர். நான் கேள்வி கேட்பேன்னு முதல்ல சொல்லிட்டேன். கீது நீ ஆங்கர்னா உன் மேல துணியை மாட்டிட்டு போய் தொங்கு. ஆங்கர்னா என்னன்னு கூட தெரியல. நீலா விடு கீது, அவ அப்படிதான். என்ன கிண்டல் பண்றீங்க? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம இருங்க. அதுக்கப்புறம் அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நான் பாத்துக்கிட்டே கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதோ நீங்க சொல்றதால அமைதியா இருக்கேன். அப்பா கீது, நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்ன. ஓகே, நீங்க சொல்றதால இருக்கறேன். ஓகே வியூவர்ஸ், உமா அண்ட் ராஜுக்கு நாங்க கேட்க போற முதல் கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா. உங்களுக்கான முதல் கேள்வி, ராஜுக்கு உமா வைத்திருக்கும் செல்ல பெயர் என்ன? இதுக்கு அண்ணி ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்க அண்ணே. இனிமே நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஆமா, சொல்லு ராஜு பார்க்கலாம். நீ வேற கீது, என்ன செல்ல பேரு? இவ எப்போ என்னைய மண்டகசாயம், அப்பளக்கட்டு மண்டை, லூசு பயலு, அறிவு கட்டவன என்ன கூப்பிடுவா? இதுல எதை சொல்லிருப்பான்னு தான் தெரியல. யோ யோ யோ, என்ன சும்மா பேர்லாம் கிட்ட சிரிப்பு தான் வருது ராஜு. வர உனக்கு. யோ அப்பளக்கட்டு மண்டை, நான் எப்பமாச்சும் கோவமா இருந்தா இப்படி கூப்பிடுவேன். மத்த நேரம் இப்படியே கூப்பிட்டுட்டே என்ன? உமா அது வந்து எல்லாம் உண்மை சொல்லணும்னு சொன்னோனே உண்மை சொல்லிட்டேன். பெரிய உண்மை. எப்போ நான் உங்களை பாசமா மாமோய் அப்படி தான கூப்பிடுவேன். ஏதாவது காரியம் ஆனன்னா மாமோயின்னு கூப்பிடுவா. மத்த நேரம் இப்படி அப்பளக்கட்டு மண்டை மண்டகசாயம் தானே கூப்பிடுயா. அதான் அதை சொன்னேன். வீட்டுக்கு வா. பரவாயில்ல விடு ராஜு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உமானியின் ஃபேவரட் கலர் என்ன? ச்சே, இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. உமாக்கு பிடிச்ச கலர் எப்பவுமே ப்ளூ தான். எப்ப பாருங்க, ராத்திரியில இருந்தாலும் சரிதான், பகல்ல இருந்தாலும் சரிதான், நடு ராத்திரியில இருந்தாலும் சரிதான், உமா எப்பவும் அந்த ப்ளூ கலர் சுடிதார் தான் போடுவா. ஷாப்பிங் பண்ண போனாலும் சரிதான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரிதான். அட நான் அவளை பொண்ணு பார்க்க போகும்போதே அவன் இந்த ப்ளூ சுடிதார்ல இருந்தான்னு பாத்துக்கிங்களேன். ஏன் நீ கோபப்படுறிய? இது கரெக்டான ஆன்சர் தானே? கரெக்டான ஆன்சர் தான். ஆனா அது சொல்ற விதம் இருக்கலாம். என்ன எப்படி அவமானப்படுத்துறாரு? என்ன மேட்ட வர துணி இல்லாத மாதிரி. அது இந்த மேடம் இருக்கு முன்னாடி. ஹலோ, ஒரு நிமிஷம் என்ன எதுக்கு உள்ள இழுக்கிறீங்க? ஹலோ செல்லம் சொல்லிட்டு இருந்தான்னு வெச்சுக்க, கல்ல தூக்கி மண்டையில போட்டுருவேன். உமா நீ வாயா, வீட்டுக்கு உனக்கு இருக்கு. தப்பான ஆன்சர் சொன்னாதான் யாருன்னு பார்த்தா கரெக்டான ஆன்சர் சொல்லியும் அடி வாங்க போற ஒரே ஆள் நான் தான் போல. உங்களுக்கான மூணாவது கேள்வி, உமா அன்னைக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்னது? இது எனக்கு தெரியும்ல. நல்லா தின்னு முடிச்சிட்டு ஊர்ல எல்லாம் இல்ல கிளவியோடையும் அவி அம்மா கூடயும் சேர்ந்து பழக்க விடுறது அவளுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு. உமா சரி, உங்களுக்கான நாலாவது கேள்வி, உமாவுக்கு நீங்க கொடுத்த மிக சிறந்த பரிசு என்ன? அண்ணி ஒரு பரிசு சொல்லிருக்காங்க, அதே நீனு சொன்னா கரெக்ட் ஆயிரும், இல்லன்னா தப்பு ஆயிரும். நல்லா யோசிச்சு சொல்லு. மாசம் மாசம் கிஃப்ட்ங்கிற பேர்ல ஏதாவது ஆட்டை போடுவால, என்னத்த சொல்ல? ஒழுங்கா சொல்லு. ட்ரை பண்ணியே. போன மாசம் சண்டை போட்டு ஒரு 5 பவுன்ல செயின் வாங்கி தந்தாதான் ஆவணும்ட்டு ஒரு செயின் வாங்கினி, அதுவா? ராங் ஆன்சர். அப்ப சரியான பதில் என்ன? நீயே சொல்லுவாங்க. நீங்க எங்க இது வரைக்கும் எனக்கு உருப்படியான பரிசு வாங்கி தந்திருக்கீங்க? நீங்க இது வரைக்கும் எனக்கு உருப்படியான பரிசே வாங்கி தந்தது இல்ல. அதான் நான் சொன்ன ஆன்சர். அடி பாவி, எவ்வளவு பட்டுச்சால, எத்தனை செயின், Dress, ஹேண்ட்பேக், செருப்புன்னு வாங்கி குமிச்சு வச்சிருக்கா. அதெல்லாம் பரிசு இல்லையோ? இந்த பாரு, அதெல்லாம் நானே கேட்டு உன்கிட்ட அடம்பிடிச்சு வாங்குனது. அதுக்கு பரிசுனா கணவனே தன் மண்டையெல்லாம் யோசிச்சு பொட்டாட்டிக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு தேடி எடுத்து வாங்கி கொடுக்கறதா பரிசு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சர்ப்ரைஸ் gift. அப்படிலாம் நீங்க ஒண்ணும் செய்யல. அதனால நான் சொன்னது கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் ஏமாத்து வேலை. அண்ணா இந்த சண்டையில நீங்க வீட்ல போய் போட்டுக்கிடுங்க. ஆமா ராஜு, மினிக்கிரவா உடனே. உங்களுக்கான அஞ்சாவது கேள்வி, உமாவின் டேட் ஆஃப் பர்த் என்ன? முடிஞ்சு சோலி. சொல்லுங்க மாமோய். அது வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் 13. தவறான விடை. செத்த இன்னைக்கு. அதானே, உனக்கு எங்க பொண்டாட்டி பிறந்தநாள் ஞாபகம் இருக்கும்? உனக்கு அடுத்த பிறந்தநாள் தான் ஞாபகம் இருக்கும். டிங்கு டிங்குன்னு ஓடி பொக்கையை தூக்கிட்டு அலையிறதுக்கு. நீல ஒரு மனுஷனா? வீட்டு பக்கம் வந்தறாத. வந்தனா அதுக்கு பிறகு தானே இருக்கு. உமா என்ன உமா? இன்னைக்கு உனக்கு இருக்கு. இன்னைக்கு நான் உனக்கு எடுக்க போற பாடத்துல நீ சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடியே மறந்துறேன்னா பாத்து. முதல்ல உங்களல சொல்லணும். இதெல்லாம் ஒரு போட்டின்னு நடத்திக்கிட்டு. உமா போச்சு. எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டே அண்ணன் அண்ணியும் கிளம்பியாச்சு. அடுத்து யார் கூப்பிடுறது? வேற யாரு? நம்ம வசந்தாக்கா அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் देम. தேசு பரிசு வாங்குற மாதிரி ஈஸியான கேள்வி கேளல. அப்படிலாம் எப்படி நீ கேக்குறது? நாங்க ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு அண்ணன் எப்படி பதில் சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு பரிசா இல்லையான்னு சொல்ல முடியும். உங்க அண்ணன் தானே கேளுப்பாரு. வசந்தா, உங்களுக்கான முதல் கேள்வி, அண்ணி சமைக்கிறதுலயே அண்ணனுக்கு பிடிச்ச டிஷ் எது? இதான் கேள்வி, பதில் சொல்லுங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, இவ சமையல் பண்ணாதானே அதுல பிடிச்ச டிஷ்னு சொல்ல முடியும். இவ தான் சமையல் பண்ணாம ஒவ்வொரு வீட்ல இருந்தா சோறு குழம்பு கூட்டுன்ட்டு வாங்கிட்டுல வாரா. ஏங்க எப்பவுமே என்ன இந்த டிஷ் செஞ்சு தர சொல்லி கேப்பீங்கல்ல, மறந்துட்டீங்களா? அன்னைக்கு 2 நாள் முன்னாடி கூட பண்ணி தந்தேனே. என்னத்த சொல்லியான்னு தெரியலையே. சொல்லுங்க. இல்ல தம்பி, என்னன்னு எனக்கு தெரியலல. ஓகே பரவாயில்ல, அண்ணன் இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொன்னதுனால இந்த கேள்விக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. சரியான மக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களா? இப்படி சொன்னீங்கன்னா எப்படி நமக்கு பரிசு கிடைக்கும்? நிஜமாவே அப்படி ஒண்ணு கிடையாது. டீப்பர் எப்படி சொல்ல? வீட்டுக்கு வாங்க, என்ன ஞாபகப்படுத்தி. உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन, உங்களின் திருமண நாள் என்ன? ஏம்மா அந்த நாளெல்லாம் ஞாபகப்படுத்தியா? ச்சே,
நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு. இருக்கும் மரியாதை பதில சொல்லுங்க. அந்த நாளை போய் மறக்க முடியுமா? நானா தெரிஞ்சு போய் புதுக்குழியில உளுந்த நாள் 4 ஜனவரி. சரியான விடை. ஏங்க சூப்பர்ங்க. ஜெய்ஸ் பரிசு எங்களுக்கு தானே. 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு தான் சரியா பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் 3 கேள்வி இருக்கு. ஆமா நீ வெயிட் பண்ணுங்க. அப்படியே சரி நான் எல்லா கேள்விக்கும் பரிசு தருவேன்னு நினைச்சேன் பாத்துக்க. இங்க இதே மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நிறைய பரிசு வாங்கணும். உங்களுக்கான தேர்ட் क्वेश्चन. வசந்தா அக்காக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது என்ன? வேற என்ன, ஓசியா கிடைக்கிற பொருள் எல்லாமே அவளுக்கு பிடிக்கும். ஏங்க டீசென்ட்டா சொல்லுங்க. என்ன டீசென்ட் மயிறு கிடக்கு, நீ செய்யறதானே சொல்ல வேண்டியிருக்கு. டீசென்ட்டா ஃப்ரீ gift, ஃப்ரீயா கிடைக்கிற பொருட்கள் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லி பழகுங்க. உன்ன ஓசின்னுகிட்டு சை பட்டிக்காடு. ஃப்ரீ காம்ப்ளிமெண்டரின்னு என்ன பேர் வச்சா என்ன? நம்ம ஊருக்குள்ள அது ஓசி பொருள் தானே. சரி சரியான பதில். சூப்பர்ங்க. அடுத்த கேள்வி. வசந்தி அக்காக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன? அவ வாழ்க்கையே பொழுதுபோக்கா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கா. இல்ல என்னத்த சொல்லன்னு தெரியலையே. ஹாய் சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.